அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூன் 18, 2025 ஆனி 4ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் மங்களகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நாம் பேசும்போது அன்பாக, இனிமையாக, உண்மையாக, மெதுவாக, சமயமறிந்து, சபையறிந்து பேச பழகினால் வாழ்க்கை சிறப்பாகும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு சர்வதேச சுற்றுலா தினம். ஜூன் 18ஆம் தேதியா இன்டர்நேஷ்னல் பிக்னிக் டே அப்படின்னு கொண்டாடுறோம். நாம் ஏற்கனவே ஜனவரி 25ஆம் தேதி தேசிய சுற்றுலா தினம் சிறப்பாக கொண்டாடணும். இன்னைக்கு சர்வதேச சுற்றுலா தினம். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் கொண்டாடுற நாள் இன்னைக்கு. நண்பர்கள், குடும்பத்தினர்கள் மற்றும் சமூகத்துடன் சேர்ந்து நம்ம வெளியில் போய் இடங்களை சுற்றி பார்த்து உணவை அனுபவிக்க மக்களை ஊக்குவிக்கிற நாள் தான் இந்த சர்வதேச சுற்றுலா தின நாள். இந்த நாளோட சரியான தோற்றம் தெளிவாக இல்லை. ஆனால் சுற்றுலாவோட பாரம்பரியம் அப்படின்னு பார்த்தோன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது. 18ஆம் நூற்றாண்டிலிருந்தே சுற்றுலா தினம் இருக்குது. அரசர்கள் ஆட்சி புரிந்த காலங்களில் இந்த சுற்றுலா தினம் அன்னைக்கு அரச தோட்டங்களை பொதுமக்களுக்கு திறந்து விடுவாங்க. அன்னைக்கு எல்லா மக்களும் அரச தோட்டங்களுக்கு போய் அவங்களோட ஓய்வு நேரத்தை அனுபவிச்சுட்டு வருவாங்க. அந்த காலங்களில் இந்த நாள் ஒரு ஓய்வு நேர நடவடிக்கையாக இருந்தது. காலப்போக்கில் ஓய்வு, சமூக பிணைப்பு மற்றும் இயற்கையுடனான தொடர்பின் அடையாளமாக உலகம் முழுவதும் பல நாடுகளில் இந்த சுற்றுலா தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நாளோட நோக்கம், முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, முக்கியமாக இந்த காலத்தில், அதாவது டிஜிட்டல் வாழ்க்கை அப்படின்னு எல்லாருமே ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையில் இருக்கோம்.
அதில் இருந்து ஓய்வெடுத்து வெளி இடங்களுக்கு போய் சுற்றி பார்த்து அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான நேரமாக இந்த சுற்றுலா தினம் இருக்குது. அடுத்ததான் ஒற்றுமையை ஊக்குவிக்குது. அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து வெளியில் போகும்போது அவங்களுக்குள்ள பிணைப்பு அதிகமாகுது. அதே மாதிரி நண்பர்களோடையோ வேலை பார்க்குற இடங்களில் உள்ள மக்கள் கூடயோ அவங்க சேர்ந்து போகும்போது ஒருத்தரோட இன்னொருத்தர் பழகி அவங்களுடைய ஒற்றுமை மேலோங்குது. அடுத்ததான் நினைவுகளை ஒன்றிணைக்குது. ஒரு வெளி இடங்களுக்கு போய் அவங்க அந்த காலத்தில் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்குது, நாம் எல்லாரும் சேர்ந்த நிமிடங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பின்னாடி அவங்க யோசிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு நினைவுகளாக மலரும் நினைவுகளாக அந்த நேரங்கள் இருக்கும். அடுத்ததாக இயற்கையை ரசிக்கிறதுக்கு இது ஒரு தருணமாக இருக்கும். இயற்கையான இடங்களுக்கு, மலை பிரதேசங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் மக்கள் அந்த இயற்கையோடு ஒன்றும் போது அவங்களோட மனசும் ஆரோக்கியமும் மேம்படும். சுற்றுலா அப்படிங்கும்போது விதவிதமான இடங்கள் நமக்கு இருக்குது. வெளிநாடுகளுக்கு சென்று சுற்றுலா போகிறவங்க இருக்காங்க. நம்ம நாட்டுக்குள்ளேயே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. ஏன் நம்ம ஊர்லேயே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கான விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்களும் நிறைய இருக்குது. நாம் எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதை எல்லாரும் கலந்து ஆலோசித்து அந்த இடத்துக்கு போய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். இந்த மாதிரி பூங்காக்கள், கடற்கரைகள், காடுகள் இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களோட மனசு சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம். நம்ம எல்லாருக்கும் இப்போ நிறைய இடங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிருக்கோம். நம்ம போன இடங்கள், அங்கே உள்ள நினைவலைகள் எல்லாமே நமக்கு பசுமையாக இருக்கும். நம்ம எல்லா இடங்களுக்கும் போய் அந்த வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் சந்தோஷமாக இருப்போம். அனைவருக்கும் சர்வதேச சுற்றுலா தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அவருக்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நாம் இன்றைக்கி சர்வதேச சுற்றுலா தினம், இன்டர்நேஷ்னல் பிக்னிக் டே அப்படிங்கிறத கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. சொல்லும் பொழுதே தேசிய சுற்றுலா தினம் அப்படிங்கிறத கடந்த ஜனவரி மாதம் நம்ம கொண்டாடணும். ஆனால் இன்றைக்கி உலகமே கொண்டாடுகிறது அப்படிங்கிறத சொன்னாங்க. சுற்றுலா அப்படின்னா பலமுறை நம்ம எல்லாருமே அனுபவித்திருப்போம். சிறு பிள்ளையிலேருந்தே அதற்காக ஏங்குவோம். அது கிடைக்கும்போது நமக்கு அளப்பரியாக ஒரு இன்பம் கிடைக்கும். இதையெல்லாம் சகோதரி நம்மளோடு பகிர்ந்து கொண்டார்கள். தொடர்ந்து இந்த சுற்றுலா அப்படிங்கிறத நம்ம மூதாதையர்கள், முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க ஆதி காலத்தில் இருந்தே கடைப்பிடிச்சாங்க. சுற்றுலான்னா நாம் இன்றைக்கி உலகம் முழுவதும் சுற்றி பார்ப்பது, பார்க்காத இடங்களை எல்லாம் பார்ப்பது அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த மனதிற்கு அமைதி வேண்டும், இந்த மனதிற்கு சந்தோஷம் வேண்டும், இந்த மனதிற்கு ஒரு மகிழ்வு வேண்டும், இந்த மனதிற்கு ஒரு ஆனந்தம் வேண்டும் அப்படின்னா இருக்கிற இடத்த விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும். எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை விட்டு சற்று மாற்றி போய் வரணும். அப்போ இந்த மனதுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும், அமைதி கிடைக்கும். சிலருக்கு கஷ்டங்கள், துன்பங்கள் அப்படி இருக்கும் பொழுது சொல்லுவாங்க, இடம் மாறி பாருங்களேன், ஒரு இடம் மாறி இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஏதேனும் ஒரு மாற்றம் வருமே அப்படின்னு. இதைத்தான் நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் திருவிழாக்கள் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு நகரங்களுக்கும் நகர்ந்தார்கள். அதாவது அவங்களுடைய விவசாய காலத்தில் எதுவுமே இருக்காது. விவசாயம் அப்படிங்கிறது தான் முழு மூச்சாக செய்வாங்க. ஆனால் விவசாயம் முடிந்த பிறகு அந்த விவசாயத்தினால் ஏற்பட்ட வேலையினால் ஏற்பட்ட அலுப்புகள், அந்த விஷயங்களை எல்லாம் போக்குவதற்கு, நீக்குவதற்கு திருவிழாக்கள். இவங்க ஊரில் திருவிழா அப்படின்னு ஒன்று நடக்கும். அதுக்கு இவங்களுடைய உறவினர்களை எல்லாம் அழைப்பாங்க. அதன் பிறகு அடுத்தவங்க ஊரில் திருவிழாக்கள் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதற்கு இவர்கள் எல்லாம் போவாங்க. அப்புறம் பண்டிகை தினங்கள், திருமண விழாக்கள், இப்படி பல்வேறு நாட்களுக்கு வேறு ஊருக்கு போயிட்டு ஒரு 3லிருந்து ஒரு வாரம் 10 நாட்கள் அப்படி இருந்துட்டு வருவாங்க. இப்போது அந்த மனம் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். நிறைய மகிழ்வு அப்படிங்கிறது கிடச்சிருக்கும்.
நிறைய புதிய புதிய நபர்களை பார்த்துருப்பாங்க, புதிய விஷயங்களை பார்த்துருப்பாங்க. அதன் வாயிலாக நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்வார்கள். இப்படி தான் இந்த சுற்றுலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அவங்க இருந்த காலத்தில் அதிகபட்சம் அப்படிங்கிறது குதிரை. குதிரை பயணத்தில் எல்லாரும் இருந்திருப்பாங்களான்னா, அதெல்லாம் மன்னர் காலத்தோடு கொஞ்சம் மடங்கி விட்டது. அடுத்து மாட்டு வண்டி. அப்போ மாட்டு வண்டி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொலைவு தான் போவாங்க. ரொம்ப தூரம் பயணிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதற்கு பொருளாதார வசதி இதெல்லாம் தேவை. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பக்கத்து பக்கத்து நகரங்களை, ஏன் நம்மளுடைய தமிழகம் முழுவதும் நம்ம நிறைய நபர்கள் நிறைய ஊர்களை சுற்றி பார்த்துருப்போம். சிலர் வந்து இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்துருப்போம். சிலர் வந்து வெளிநாடுகளையும் சேர்த்து சுற்றி பார்த்துருப்போம். இப்படி பல்வேறு ஊர்களையும், பல்வேறு கலாச்சாரங்களையும், பல்வேறு மக்களையும், பல்வேறு பண்பாடுகளையும் நம்ம வந்து பார்த்து மகிழ்கிறோம். அதன் வாயிலாக நிறைய தெரிந்து கொள்கிறோம். உள்ளூருக்குள்ளேயே இருப்பதை விட பல ஊர் பயணித்தவர்கள், பல ஊர் தண்ணி குடித்தவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருப்பவர்கள் பல்வேறு விஷயங்களை அறிந்திருப்பார்கள். நாம் இப்போ நம்மளுடைய ஊரில் வாழ்கிறோம் அப்படின்னா, நம்ம ஊரில் ஒரே மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்கும். என்னை போன்று தான் என்னை சார்ந்தவர்களும் இருப்பார்கள். நான் எந்த சூழ்நிலையில் வளர்கிறேனோ அப்படி இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு 50 கிலோமீட்டர்களுக்கும் அது மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்கள் ஊரில் இருந்து ஒரு சரௌண்டிங் வச்சுக்கிறங்க, ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஊர் மக்களுடைய நடை, உடை, பாவனை, ரசனை எல்லாமே மாறுபடும். அவங்களுடைய ஸ்லாங், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய மற்ற எல்லா விஷயங்களும் மாறுபடும். இது நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போக 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 நாகரிகங்களே மாறி இருக்கும், அவர்களுடைய பண்பாடுகளே மாறி இருக்கும், அவர்களுடைய கலாச்சாரங்களே மாறி இருக்கும். அப்போது நம்ம எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மனிதாபிமானம் இருக்கும். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு சட்டம் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான இறைவனை வணங்குவார்கள். அப்போது இவைகளையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளாமல் நாம் நமக்குள்ளாகவே இருந்து கொண்டால், வெளி உலகம் தெரியவில்லை என்றால் அதை கிணற்று தவளை அப்படின்னு சொல்லுவாங்க. கிணற்று தவளைக்கு இந்த கிணறு தான் உலகம் அப்படின்னு இருந்துடும். அப்போ வெளி உலகமே தெரியாமல் போயிடும். கிணற்றை தாண்டி வந்தால் எத்தனையோ குளங்களையும், ஏரிகளையும், ஆறுகளையும், ஏன் கடல்களை கூட பார்க்கலாம் அந்த தவளை. ஆனால் கிணறு தான் உலகம்னு அதுக்குள்ளேயே இருந்து விடக்கூடாது அப்படின்ட்டு இன்றைக்கி நமக்கு ஒரு வாய்ப்பாக இந்த உலகம் நமக்கு வழங்கி இருக்கிறது. எல்லாவற்றையும் பார்க்க முடியும். சிலருக்கு புதிய புதிய இடங்களை பார்க்க பிடிக்கும், சிலருக்கு பார்த்த இடங்களையே பார்ப்பது பிடிக்கும். ஏன்னா இப்போ எனக்கெல்லாம், நான் பல முறை உங்களிடத்தில் பகிர்ந்திருப்பேன், ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு செல்வது அப்படிங்கிறது எனக்கு பிடித்தமான இடமாக இருக்கும். அதே நேரத்தில் பல்வேறு ஊர்களை, பல்வேறு மாநிலங்களை, பல்வேறு திசைகளை வந்து பார்த்து வந்திருக்கிறேன். எல்லாரையும் தெரியும், எல்லா மக்களுடைய பண்பாடு தெரியும், கலாச்சாரம் தெரியும், அவங்களை பற்றின எல்லா குறிப்புகளுமே நம்ம படித்து வச்சுருப்போம். இப்படி பல்வேறு விஷயங்கள் உள்ளடக்கியதாக இருக்கும். அப்போது இந்த சுற்றுலா அப்படிங்கிறது ஏதோ குழந்தைகளுக்கானது, ஏதோ வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமானது அப்படி இல்லை, எல்லாருக்குமே வேணும். அதனால் நீங்கள் கூடுமான வரை ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை, 4 மாதங்களுக்கு ஒரு முறை குடும்பத்தினரோடு நீங்கள் வந்து வெளியில் போகணும். வெளியில் அப்படின்னா ஏதோ மதுரைக்கு ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வந்தேன், நான் அதனால் வெளியில் போயிட்டு வந்துட்டேன் அப்படி அல்ல. அதற்கு போயிட்டு வருவதும் சரிதான். ஆனால் அதனோடு சேர்த்து ஒரு பயணம், ஒரு கற்றல், ஒரு விஷயம், புதிய இடம், அதெல்லாம் பார்த்துட்டு வரணும், பழகிட்டு வரணும், படிச்சுட்டு வரணும். இப்படி நம்ம குடும்பத்தினரோடு போய் வந்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுத்தி தரும். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வளர்ப்பதை விட, நம்ம நல்லா வளர்ப்போம், ஆனால் நீங்கள் வளர்ப்பதை விட அவர்களே கற்றுக்கொள்ளும் விதமாக, அவர்கள் பார்த்து, அவர்கள் மகிழ்ந்து, அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விதமாக இந்த சுற்றுலாக்கள் அப்படிங்கிறது அமையும். இன்றைக்கும் சகோதரி சொன்னாங்க, பசுமரத்தாணி போல் நம்மளுடைய மனதில் பழைய நினைவுகள் அப்படிங்கிறது வந்து போயிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே நீங்கள் குழந்தை பருவமாக இருந்த பருவத்தில் நீங்கள் போய் வந்த சுற்றுலாக்களை இன்றைக்கும் நீங்கள் நினைவூட்டி சொல்லுவீங்க. உங்களுடைய குழந்தைகளிடத்தில் கேட்டு பாருங்கள், அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்களை
பள்ளியிலிருந்து அழைத்து போனது, எந்தெந்த நண்பர்கள் எல்லாம் இணைந்து போனோம், எந்த இடத்துக்கு போனோம், அந்த இடத்துல என்ன அனுபவம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது அப்படியே பசுமரத்தாணி அப்படின்னு சொல்வது போல் நமக்கு அறையப்பட்டிருக்கும். அப்போது புதிதாக ஒரு இடத்துல போய் புதிய அனுபவத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அவை நமக்கு மனதில் பதிவு செய்யப்படுகிறது. அப்போது அந்த பதிவானது வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதைத்தான் இந்த சுற்றுலா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கற்றுத்தருகிறது. டைகர் குழுமத்தில் நம்ம கற்றுலா அப்படின்னு சொல்லுவோம். வெளியூர்களுக்கு செல்வோம், ஆனால் போய் கற்றதை நாம் பெற்றதை எழுதி வைத்துக் கொள்வோம், ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்வோம். அது நமக்கு வாழ்நாள் முழுவதும் நமக்கு வெற்றியை தரும். இன்றைக்கும் நிறைய சகோதர சகோதரிகள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்கெல்லாம் தொடர்ந்து பல ஊர்களை நம்ம கேம்புக்கு நம்ம அழைத்த எல்லா ஊர்களுக்கும் வந்தவர்கள் எல்லாம் உண்டு. அதில் ஏற்பட்ட நான் பதிவு செய்த, இங்கே நான் நித்தம் பதிவு செய்வதை விட அங்கே நான் பதிவு செய்த பல விஷயங்கள் அவர்களுக்குள்ளாக இருந்து அவர்களை நல்வழிப்படுத்துகிறது அப்படிங்கிறத நான் அறிவேன். நீங்கள் எத்தனை பேர் அறிவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த சுற்றுலா தினத்தை இன்றைக்கி நீங்கள் கொண்டாடுறீங்களோ இல்லையோ, இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் இல்லைங்க, இப்போ தாங்க பள்ளிகளுக்கு விடுமுறை முடிந்து பள்ளிகளெல்லாம் திறக்கப்பட்டிருக்கு, இப்போ போய் எந்த சுற்றுலா, இப்போ தான் போகணும். இப்பொழுது தான் சுற்றுலா தலங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு திட்டம் போட்டு பள்ளிகளுக்கு விடுமுறைகளை கூட எடுத்துக்கொண்டு ஒரு நாள் 2 நாள் எடுத்துக்கொண்டு குழந்தைகளோடு போய் வாருங்கள். நிச்சயமாக அது அவர்களுடைய வாழ்க்கையில், ஏன் இந்த வருடத்திற்கு அவர்களுக்கு அது ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக அமைந்து அவர்களை வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும். ஸோ இந்த தினத்தில் நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டியது இதுதான். நான் சொல்லுவேன், சுற்றுலாலாம் உடனே கிளம்பிட முடியுமா, பணமெல்லாம் சேகரிக்கணுமே அப்படின்னு. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பணம் சேகரிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது சுற்றுலாவுக்கு சேர்த்துப்பார் அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்கள். உங்கள் குழந்தை அற்புதமாக அந்த பணத்தை சேமிக்கும். இந்த சேமிக்கும் பழக்கம் வந்தது போல் இருக்கும். உங்களுக்கும் சுற்றுலாக்களுக்கு பணம் ரொம்ப எளிதாக கிடைப்பது போலவும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பழக்கத்தை இன்றிலிருந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு கொண்டு போங்க. நம்மளுடைய உறுப்பினர்கள் நிறைய பேர் உண்டியல் வைத்து அதில் பணம் சேர்க்கிறார்கள், அவர்கள் சுற்றுலா செல்வதற்கு, அறக்கட்டளைக்கு வழங்குவதற்கு, இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு. அதுபோல் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். உண்டியல் வைத்து அவர்கள் பணம் சேர்த்து அதன் வாயிலாக நம்ம சுற்றுலா செல்வோம்னு. சுற்றுலா நீங்கள் கல்விச்சாலையில் கற்றுக் கொடுக்காததையும் அதில் கற்றுக் கொடுப்பதற்கு 1 ஆண்டு ஆகுவதை இதில் ஒரு நாளில் கூட கற்றுத்தந்துவிடும். அப்படி பல்வேறு விஷயங்கள், பல்வேறு திருப்பு முனைகள் பல்வேறு நபர்களுக்கு சுற்றுலாவில் ஏற்படுத்தியிருக்கிறது. நான் பயணத்தோடு அதை எப்பொழுதுமே சொல்வேன். பயணம் அப்படிங்கிறது செய்தால்தான் சுற்றுலா அப்படிங்கிறது ஒன்று போக முடியும். ஆக பயணமும் சுற்றுலாவும் ஒன்று தான். அதனால் எல்லோருக்கும் என்னுடைய சர்வதேச சுற்றுலா தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த அற்புதமான தினத்தை நமக்கு நினைவூட்டிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரிக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு நம்மளுடைய 21 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நம்ம எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீரை இடைவெளியில் மட்டும் நின்ற நிலையில் பருகுகிறோம் என்பதை நினைவூட்டி, தொடர்ந்து தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போகிறீங்க. இன்றைக்கி என்ன கமெண்ட் பதிவிட போகிறோம் அப்படின்னா, தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? அது அனுப்பும்போது இருந்த உங்களுடைய மனநிலை, அந்த உற்சாகமான மனநிலையை இங்கே வெளிப்படுத்துங்க. இதுதான் முதல் கேள்வி. டிஏ ரிப்போர்ட் நீங்கள் அனுப்பி வைத்து விட்டீர்களா? 2வது கேள்வி அப்படிங்கிறது, இன்றைக்கி சர்வதேச சுற்றுலா தினம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். இப்போ 3 பதில் அளிக்க போகிறீங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் நான் சொல்ல போகிற இடத்துக்கு நீங்கள் போகவும் செஞ்சுருக்கலாம், போகாமலும் இருக்கலாம். போன இடத்துக்கே நீங்கள் மீண்டும் போகணும் அப்படின்னா அதையும் சொல்லலாம். இல்லை புதிய இடமாக இருந்தால் அதையும் சொல்லலாம். தமிழகத்தில் நீங்கள் பார்க்க
அதாவது அடுத்ததாக பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு ஒரு ஊர் வச்சுருப்பீங்கல்ல, இல்லை மீண்டும் நான் வந்து பார்த்த இடத்தையே பார்க்குறேன், எனக்கு பிடிக்கும், அதுக்கு போகிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது எந்த ஊர்? புதிதாக பார்ப்பதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே பார்த்த இடமாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய இடமாக எண்ணுவது 1 தமிழகம், 2 இந்தியாவில் நீங்கள் பார்க்க விரும்பக்கூடிய இடம் அல்லது ஏற்கனவே பார்த்து மீண்டும் பார்க்க விரும்பக்கூடிய இடம். இது இந்தியாவில். அடுத்து உலக அளவில் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் என்று எண்ணிக்கொண்டிருப்பது அல்லது நீங்கள் பார்த்து மீண்டும் போகணும்னு நினைக்கக்கூடிய இடம். இந்த 3 பதில், தமிழகத்தில் 1, இந்தியாவில் 1, உலகத்தில் 1. இந்த 3க்கும் விடையளியுங்கள். இதுதான் இன்றைக்கி நீங்கள் சுற்றுலா செல்வது, நீங்கள் பார்க்க விரும்புவது அல்லது பார்த்திருந்தாலும் ஏற்கனவே போயிருந்தாலும் எனக்கு மீண்டும் மீண்டும் போக பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதையெல்லாம் சேர்த்து நீங்கள் பதிலாக சொல்லுங்கள். தமிழகத்தில் 1, இந்தியாவில் 1, உலகத்தில் 1. இந்த 3 விடைகளை நீங்கள் வந்து 2வது கேள்விக்கு 3 விடைகளை அளித்து 3வதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. இந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி 2 முறை வாசித்து போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். நீங்கள் வெகு நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இன்று கிடைக்கும். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை எழுதி இந்த 3 பதில்களையும் அளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி, தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு அற்புதமான ஆரோக்கிய குறிப்பு கேட்க போயிடும். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பெனிஸ் ஜெனோஃபின் ஃப்ரம் மார்த்தாண்டம். இவங்க சவுத் சோன் டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் பெனிஸ் ஜெனோஃபின் ஃப்ரம் மார்த்தாண்டம், சவுத் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, சகோதரர் டைகர் பெனிஸ் ஜெனோஃபின் ஃப்ரம் மார்த்தாண்டம், சவுத் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அனுப்பி வைத்த அந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். கராட்டி பயிற்சியில் நம்ம செங்கலை உடைக்கிறோம், இதே கையில் நம்ம பையானோ வயலின் மிருதங்கம் வாசிக்கிறோம், இதே கையில் நம்ம சித்திரை வரைகிறோம். நீங்கள் ஒரு மெஷினை இந்த மாதிரி தயாரிக்கணும்னா அது சம்பவமாக நினச்சி பாருங்க. இப்போ இந்த கையை நடத்துறது நம்மளோட மூளை. உலகத்தில் இருக்கிற சிறந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கண்ணா வேகமானது. இப்போ நம்ம ஆடியன்ஸில் எத்தனையோ பேர் டிரைவ் பண்ணுவீங்க, வண்டி ஓட்டுவீங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, சில டைம் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, எப்படி போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாத ஆஃபீஸில் போய் சேர்ந்துடுறீங்க. நீங்கள் யோசிக்கிறப்போ சப்கான்ஷியஸாக நீங்கள் வண்டியில் உட்காரப்போ மிச்ச வண்டிங்க ரோட்டில் இருக்கிற வேகத்தை பார்த்து உங்கள் வண்டி வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி டிராஃபிக் லைட்டை உங்களை நிறுத்தி இதெல்லாம் பண்ணுறப்போ கரெக்டான லெஃப்ட்டு கரெக்டான ரைட்டு கரெக்டான வழியில் கூட்டிகிட்டு போய் உங்கள் ஆஃபீஸில் இறக்கி விடுது. இதை ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதணும்னா எத்தனை பக்கம் எழுதணும், எத்தனை வருஷம் எழுதணும். இது நம்மளோட மூளை. அடுத்தது நம்மளோட சிறுநீரகம். இட் இஸ் த மோஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபில்டர், நமக்கு தெரிஞ்ச ஃபில்டர் உலகத்திலேயே. ஒரு சிறுநீரகத்தில் 1 லட்சம் சின்ன ஃபில்டர் இருக்கு.
எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது, நம்ம ரத்தத்தில் இருக்கிற உப்பு கடலில் இருக்கிற உப்பு ஒரே அளவு. தெரியுங்களா உங்களுக்கு? அண்ட் அந்த உப்பு லெவலை இவ்வளோ சின்ன மார்ஜினில் நம்ம கிட்னி கண்ட்ரோல் பண்ணுது. அது மாத்திரம் இல்லை, நம்மளோட பாடியோட pH, நம்மளோட பிளட் ப்ரெஷர் எல்லாத்தையுமே அந்த 2 சின்ன சிறுநீரகம் ரெகுலேட் பண்ணுது. இவ்வளோ விஞ்ஞானம், இத்தனை வருஷம் நம்மளால ஒரு ஆர்டிஃபிஷியல் சிறுநீரகம் இன்னும் தயாரிக்க முடியல. அது சிறுநீரகம். இப்போ குழந்தை பிறந்தா முதல் அழுகுது. அது அழுகிற அழுல அதோட நுரையீரல் வந்து பெருசாகுது. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டா? நம்ம நுரையீரலுக்கும் டென்னிஸ் கோர்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? யாருனாலையா சொல்ல முடியுங்களா? நம்ம நுரையீரலை நம்ம விரித்தால் ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவு. அது வந்து நம்ம நுரையீரல். நீங்க தினம் தினம் உங்களையே அறியாம சுவாசிக்கிறீங்க. இந்த சுவாசிக்கிறதுலே உங்களோட உடம்பு வந்து 70%, 70% ஆஃப் த டாக்ஸின்ஸ் உங்க சுவாசத்திலேயே வெளில ஆக்கிடுது. அது உங்க நுரையீரல். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆர்கன் பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். பட் இப்போ எனக்கு ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்குது. ஏன் தெரியுங்களா? ஐ வாண்ட் டு கம் டு மை ஃபேவரட் டாபிக், என்னோட இருதயம், நம்மளோட இருதயம். என்ன கேட்டிங்கன்னா, அதுதான் வந்து நம்ம உடம்புல நம்ம இன்ஜின், நம்ம பம்ப். காலகாலமாக வந்து எல்லா எமோஷன்ஸ் வந்து இருதயத்துலேருந்து வருது. இருதயத்தையே உனக்கு அர்ப்பணிக்கிறேன். இதுல எல்லாம் அர்த்தம் இருக்கா அர்த்தம் இல்லையான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் இருதயத்தை எப்படி பார்க்குறேன்னு ஒரு நிமிஷம் உங்களை காட்ட விரும்புகிறேன். அது ஒரு கர்ம யோகி. நீங்க நினைச்சாலும் நினைக்கலையானாலும் தேங்க்யூ, நீங்க நினைச்சாலும் நினைக்கலைன்னாலும் நிமிஷத்துக்கு நிமிஷம் 70 வாட்டி, நாளுக்கு 1,00,000 வாட்டி துடிச்சிட்டே இருக்கு. நம்ம இருதயம் தான் ஒரே ஒரு ஆர்கன், நம்ம மார்லேருந்து எடுத்து வெளியில வச்சா கூட துடிக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது, ஒரு துடிப்புல நம்ம ரத்தத்தை 96,000 கிலோமீட்டர் நீளமான ரத்த குழாய் வழியா அனுப்புது. நினைச்சு பாருங்க. இப்போ ஒரு வண்டி 90 கிலோமீட்டர் ஆனா மாத்திடுறீங்க. இது ஒரு துடிப்புல இந்த வேலை பண்ணுது. இந்த இதயத்தோட பேச்சு நம்ம கேட்க வேணாமா? இப்போ நீங்க கேட்கலாம், என்ன டாக்டர் இதயத்தோட பேச்சு பத்தி பேசுறீங்கன்னு. என்ன கேட்டீங்கன்னா, நீ உடம்பும் அதோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கல்யாணம் மாதிரி. ரெண்டு பேர் ஒன்னா இந்த உலகத்துக்குள்ள வரீங்க. சின்ன வயசுல எப்படி நீங்க கல்யாணம் ஆன புதுசுல உங்க பொண்டாட்டி பேச்சை கேட்குறீங்களோ, சின்ன வயசுல நீங்க உங்க உடம்போட பேச்சு கேட்குறீங்க. பசிச்சா அழுறீங்க, களைச்சா படுத்து தூங்கிடுறீங்க. வளர வளர அதோட பேச்சு கேட்க மறந்துடுறீங்க. பசிச்சா சாப்பிடாம வேலை செய்கிறீங்க, அழைப்பு இருந்தால் 2 காஃபி அடிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்க. எப்படி நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷம் அப்புறம் பொண்டாட்டி பேச்சை கேட்காம அதுக்காக உங்களுக்கு கிடைக்கிற கஷ்டம் கிடைக்குதோ, இல்லை முதல்ல ஒரு ரவுண்டு நான் பார்த்துக்கிறேன், ஆம்பளைங்க அதிகமாக இருக்காங்களா பொம்பளைங்க அதிகமாக இருக்காங்களா, ஓகே ரைட். ஸோ எப்படி நீங்கள் பொண்டாட்டி பேச்சை கேட்காம கஷ்டப்படுறீங்களோ, உங்கள் உடலின் பேச்சு கேட்காம நீங்கள் கஷ்டப்படுறீங்க. அப்புறம் வயசான பிறகு கேட்கணும்னு விரும்புறீங்க, ரொம்ப லேட் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம உடல். நீங்க கேட்கலாம், உங்க இருதயம் எப்படி டாக்டர் உங்க கூட பேசுதுன்னு. திடீர்னு வேகமா 3 மாடி ஏறுறீங்க அர்ஜென்ட்டா போறதுக்கு, உங்க இருதயம் வந்து உங்க மார்ல தடக் 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 தடக்குன்னு துடிக்குது. அது என்ன சொல்லுது? பாருப்பா, நீ டெய்லி இது பண்ண மாட்டேங்கிற, என்னைக்கோ ஒரு நாள் பண்ற, என்னால முடியல, சரியா, கொஞ்சம் கொஞ்சமா என்னை பழக்கப்படுத்து. அதுதான் உங்க இருதயம், சரிங்களா? இப்போ அடுத்தது நான் வந்து நம்ம இருதயத்தை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்றது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு பெரிய சிதம்பர ரகசியம் இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும்னு. இந்த எக்ஸசைஸ் வந்து பெரிய விஷயம் இல்லை. அதுக்காக லட்சக்கணக்கான ஜிம் எக்யூப்மெண்ட் வாங்க தேவையில்லை. ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் நிறுத்தி நீங்க போய் எக்ஸசைஸ் பண்ணணும், டிஷர்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்க வேலைக்கு போறீங்க, நீங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு 10 நிமிஷம் தூரத்தில் வண்டியை நிறுத்துங்க, 10 நிமிஷம் நடந்து போயிடுங்க. மத்தியானம் ஒரு லஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டேபிளுக்கெல்லாம் ஒரு சின்ன வாக்கை போயிட்டு வந்து திருப்பி உட்காந்துருங்க. சாயந்தரம் இனிமேல் வண்டிக்கு நடந்தான் போகணும், 30 நிமிஷம் வாக் ஆச்சு. பஸ்ஸுக்கு கோயிலுக்கு பஸ்ஸில் போகிறீங்க. இல்லை, நம்ம பெரியவர் சொன்னதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் கோவிலுக்கு போகணும், ஏன் கோவிலை சுற்றணும்?
புண்ணியமும் கிடைக்கும், எக்ஸசைஸும் கிடைக்கும். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து நம்ம இருதயத்தை பற்றி பேசியாச்சு. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நான் வந்து கேட்குறேன். நீங்கள் நினைக்கலாம் உங்கள் பொண்டாட்டிக்கு இஷ்டமான அந்த நகை, இல்லாட்டி உங்கள் டீனேஜ் பையனுக்கு தேவைப்பட்ட அந்த கார், இல்லாட்டி உங்கள் குடும்பத்துக்கு தேவைப்பட்ட அந்த வீடு. இதெல்லாம் இல்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு உங்களோட ஆரோக்கியம். நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ தான் நம்ம டாக்டரை ஹாஸ்பிட்டல்னு யோசிக்கிறோம். பேப்பரில், டிவியில் இந்த மருத்துவமனைக்கு இவ்வளோ சார்ஜ் போடுறாங்க, இந்த டாக்டருங்க இவ்வளோ ஃபீஸ் போடுறாங்க, கேட்டு கேட்டு சலிச்சிருச்சு. ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, டே சாய் நீ ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறது இல்லடா, நீ 5 லட்சம் பிளாஸ்டி பண்ணுறேன்னு. பட் என்ன பண்ணுறது? when you want to use the best, it is expensive. பட் நான் என்ன சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த டெக்னாலஜி எல்லாம், இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுக்க வேண்டிய உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம், என்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் கொடுக்க வேண்டிய உங்களோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே இஸ் இம்மெட்டீரியல் டு யூ. நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டா. சரிங்களா? அண்ட் இதுக்கு வந்து ஒரு 5 ரூல். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நடக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ என் மாதிரி ஆள்கிட்டேருந்து தப்பிச்சிருப்பீங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ கம்மியாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ மருத்துவமனையிலேருந்து தூரமாக இருப்பீங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ சிரிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ லாங் லைஃப் இருக்கும் உங்களுக்கு. 7 மணி நேரம் படுத்து தூங்குங்க. இப்போ உங்களுக்கு மலேரியா ஜுரம் இருந்தால் உங்களுக்கு ஜுரம் இருக்கும், கால் உடஞ்சா வலி இருக்கும். நான் ஒன்று கேட்குறேன், சுகரோ பிபி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரியுமா, இருக்கிற சுகர் பிபியில் 2 பேருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும் அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குன்னு. ஏன்னா எந்த சிம்டம் இல்லை. அதனால வருஷத்தில் ஒரு வாட்டி போய் ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 5 சிம்பிள் ரூல்ஸ் டு குட் ஹெல்த். என்னோட பாட்டி இறந்தப்போ அவங்களோட வயசு 92. என்னை செல்லமாக சாயின்னு கூப்பிட்றாங்க. நான் ஏதாவது சேட்டை பண்ணால் முட்டாப்பாய பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு இதை கேட்கறதுல ஒரு குறும்பு சந்தோஷம். அதுவும் எங்கள் அப்பா முன்னாடி அவங்க என்னை இதை கூப்பிட்டா எனக்கு இன்னும் சந்தோஷம். அவர் இதை பார்க்க தான் போறாரு. ஆமாம், எனக்கு தெரியும் அப்புறம் பிரச்சனை வரும், தைரியமாக சொல்லிட்டேன். நீங்கள் எல்லாம் கிளாப் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அதிகபட்சம் அவங்க முன்னாடி, எங்கள் அப்பா முன்னாடி தான் நான் சேட்டை அதிகமாக பண்ணுவேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் என் காதுலயே இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, டே கண்ணா, காலார நடந்து கண்ணார தூங்கி வயிறார சாப்பிட்டு மனசார சிரிச்சா உனக்கு நோய் எங்கேருந்துடா வரும்னு. நன்றி சகோதரர் டைகர் பெனிஸ் ஜெனோஃபின் ஃப்ரம் மார்த்தாண்டம் சவுத் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம டாக்டர் சாய் அவங்களுடைய குரலில் நம்ம வந்து இந்த ஆடியோ கேட்டோம். இந்த ஆடியோவை நான் பல்வேறு முறை கேட்டிருக்கேன். நானே பல்வேறு முறை கேட்டிருக்கேன். டைகர் கிளப்பில் ஜூம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காலத்தில் இருந்து நிறைய முறை இந்த ஆடியோ கேட்டிருப்போம். ஆனாலும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செய்தியை இந்த ஆடியோ தந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்மளுடைய உறுப்புகளை பற்றி, நம்மளுடைய உள்ளுறுப்புகளை பற்றி அந்த டாக்டர் வந்து எடுத்துரைக்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமானது, எவ்வளவு விலை உயர்ந்தது, விலை மதிப்பற்றது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு நபர்களும் நடந்து கொள்கிறார்களே அப்படிங்கிற வேதனை எனக்கு. உங்களுக்கு நீங்கள் எவ்வாறாக செயல்படுகிறீர்கள் அப்படிங்கிறத வைத்து நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். இந்த உடலானது, அதனுடைய அமைப்பானது அப்படிங்கிறது ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம். இன்றைக்கி உலகம் எவ்வளவோ வளர்ந்திருக்கிறது, என்னென்னமோ சாதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு உறுப்பை உருவாக்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரு உறுப்பை செயலாற்ற முடியுமா? இல்லை, எதுவுமே முடியாது. இயற்கை எண்ணினால் மட்டும்தான், அந்த இயற்கையால் நடந்தால் மட்டும்தான். அப்படி இந்த அற்புதமான உறுப்புகளை, உடலை யாரும் பேணி காக்காமல் இருக்கிறார்களே அப்படின்னு தான் வருத்தம். ஸோ இந்த அற்புதமான ஆடியோ நமக்கு பல்வேறு கருத்துக்களை தந்திருக்கோம். இந்த ஆடியோவை மீண்டும் கூட நீங்கள் ஒரு முறை போட்டு கேளுங்க. உங்களுக்குள் பல்பல மாற்றங்கள் வரும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதிரியான ஆடியோக்குள்ளே நீங்கள் அடிக்கடி கேட்க உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி தரும். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் பெனிஸ் ஜெனோஃபின் ஃப்ரம் மார்த்தாண்டம்
சவுத் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து நம்ம இன்னொரு அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சு கேட்க போகிறோம். இந்த அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் ரமணி பிரேம லலிதா ஃப்ரம் குலசேகரம். இவங்க மார்த்தாண்டம் டைகர் கிளப்போடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் ரமணி பிரேம லலிதா ஃப்ரம் குலசேகரம், மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் ரமணி பிரேம லலிதா ஃப்ரம் குலசேகரம் மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அவர்கள் அனுப்பி வைத்த அந்த அற்புதமான குழந்தைகளுக்கு தேவையான, பெற்றோர்களுக்கு தேவையான அந்த தன்னம்பிக்கை பேச்சை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். நம்முடைய டிஜிபி, முன்னாள் டிஜிபி யாரு, இப்ப இருக்கிறவர் இல்ல, ரிட்டையர் ஆயிட்டு போனாரு, சைலேந்திர பாபு. சூப்பர். யார் சொன்னது? பொம்பளை வாய்ஸா கேட்டுச்சு. கேப்ல கை தூக்கிட்டாருங்க. ஏங்க டீச்சருங்க. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால நானும் மேனாள் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களும் SBOAன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு சென்னையில், அண்ணா நகர்ல. அந்த ஸ்கூல்ல போய் பேச போயிருந்தோம். அன்னைக்கு அவர் 20 நிமிஷம் பேசினாருங்க. அதில் 8 நிமிஷம் அவர் பேசின பேச்சு என் லைஃப்லயே மறக்க மாட்டேன். அவரோடு சேர்ந்து கதைப்போமா வித் பர்வீன் சுல்தானால ஆனந்த விகடனில் ஒரு பேட்டி எடுத்திருக்கேன். அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனை போட்டு பாருங்களேன். அவர் அந்த தன்னுடைய உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் சல்யூட் பண்ணிட்டு நேராக கீழே இறங்கி போய் தன்னுடைய அம்மாவுக்கு சல்யூட் பண்ணுறாருங்க. அந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை இது வரைக்கும். நான் கேட்டேன் என்னது அதுன்னு. ஏன்னா ஷி டிசர்வ் த சல்யூட். அந்த மாதிரி அம்மாவாக இருந்தால் ஷி டிசர்வ் த சல்யூட். என்ன பண்ணாங்கன்னு பாருங்க, எதுக்காக அவர் சல்யூட் பண்ணாருன்னு பாருங்க. அவருக்கு 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா ராத்திரி வீட்டுக்கு வந்து சட்டையை மாட்டி வச்சிருக்காரு. அவங்க வீட்டில் 3-4 பேர். காலையில் எழுந்திரிச்சு சட்டையை எடுத்து மாட்டியிருக்காரு. அதில் 5 ரூபாவை காணும். வைஃப் கிட்ட கேட்டிருக்காரு எடுத்தியாமான்னு. அந்த அம்மா சொல்லிச்சு எடுக்கலை. குழந்தைங்கிட்ட கேளுன்ட்டு. குழந்தைங்கள்லாம் இல்லை இல்லைன்றுச்சு. யாரும் எடுக்கலிங்களாங்க. அப்பா போயிட்டார். 15 வருஷம் கழிச்சு போலீஸ் அதிகாரி ஆயிட்டார். ஃபுல் யூனிஃபார்மில் முதல் மாத சம்பளம். கவர் எடுத்துட்டு அம்மாட்ட வந்தாராம். அம்மா சோஃபாவில் உட்காந்துருந்தாங்களாம். அவருக்கு ஒரு கால் மடித்து ஒரு கால் நிறுத்தி அம்மாட்ட உட்காந்து அந்த கவரை கொடுத்துட்டு சொன்னாராம், அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பாவுடைய பையிலேருந்து சட்டப்பையிலேருந்து 5 ரூபா காணலம்மா. ஆமாம், அதை நான் தாம்மா எடுத்தேன். அம்மா பதில், எனக்கு தெரியும்ப்பா. 15 வருஷமா கேட்கவே இல்லைங்க அந்த அம்மா. நான் எடுத்தது நீங்கள பார்த்தீங்களாம்மா? இல்லைப்பா. பின்ன நான் எடுத்தேன்னு எப்படிம்மா உங்களுக்கு தெரியும்? நீ எடுத்தியான்னு நான் கேட்டேன்ல, நீ அப்போ நான் எடுக்கலைன்னு சொன்னேன்ல, நான் அதை நம்பலப்பா. அம்மா நான் அதை நம்பலப்பா. நான் எங்கே தெரியுமா பாராட்டுறேன் அவங்க அம்மாவை? அப்பா சட்டப்பையிலேருந்து 5 ரூபாய் எடுக்குது புள்ளன்னு பார்த்துட்டு, டேய் மவனே உன்னை எப்படி வளர்க்க போகிறேன்னு தெரியுமா? இனிமேல் உலகத்தில் எவன் சட்டப்பையிலிருந்து எவன் காசு எடுத்தாலும் அவனை பிடிச்சிட்டு போய் நீ நீதிமன்றத்தில் நிறுத்த வைக்கிற போலீஸ்காரனை உன்னை மாத்திரனா இல்லையா பாரு என்று ஒரு கடமை தவறாத ஒரு போலீஸ்காரா நிறுத்திச்சு பாருங்க. அந்த அம்மாவுக்கு தான் அவங்க ரிட்டையர்மெண்ட்ல சல்யூட் அடிச்சார். பேரண்டிங்ன்றத தான். நன்றி சகோதரி டைகர் ரமணி பிரேம லலிதா ஃப்ரம் குலசேகரம், மார்த்தாண்டம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி இன்றைக்கி கேட்ட அந்த அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சு அப்படிங்கிறது குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறத எப்படி எளிதாக கையாண்டார்கள் அப்படிங்கிறத சகோதரி ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தினாங்க. இந்த அற்புதமான ஆடியோவை தொடர்ந்து நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம்.
கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் அப்படியே கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நான் இதை பலமுறை சொல்கிறேன், லைக் செய்யுங்கள் அப்படின்னு. குறைவான லைக் தான் இருக்குது. அப்போ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நிச்சயமாக பிடிச்சிருக்கும், ஆனால் லைக் எப்படி செய்வதுன்னு கூட தெரியாமலா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது. பார்க்கலாம் இன்றைக்கி எத்தனை லைக் வருகிறது அப்படிங்கிறத. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும் சொல்லி வாருங்கள் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.